இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் 240 வோல்ட் ப்ளோயர் இது எப்படி சர்வீஸ் செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு சுற்றலை, மோட்டர் போட்டோம்னா ஹம்மிங் ஆகுதுங்க. இதுக்கு பேரிங் மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் கவர் கழட்டணுங்க. இந்த ஃபேன் கவர் கழட்டினீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ஒரு வாசர் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கங்க. இப்போ இந்த மோட்டரை அப்படியே சைடில் ஸ்டாக் பண்ணிங்கன்னா கோர் ஆடுங்க. அப்படி ஆடுச்சுன்னா பேரிங் போயிடுச்சுன்னு அர்த்தங்க. கையில் ஃப்ரீயாக சுற்றும், லைன் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஹம்மிங் வருங்க. சுற்றுற வரைக்கும் லாபம்னு சுற்ற விட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்டர் காயில் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெர்மினல் கவரை கழட்டுங்க. கழட்டினீங்கன்னா அந்த வயர் இன்புட் வயரும், அடுத்து வந்து கெப்பாசிட்டர் வயர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கனெக்டர் இருக்கும், 3 பின் உள்ள கனெக்டர். அதில் வந்து ஏசி ஒரு சைடு லைன், நியூட்ரல், எர்த்துன்னு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வயரு, நடுவில் பிளாக்கு, ஓரத்தில் எல்லோ, கிரவுண்ட் வந்து க்ரீனுங்க. ரெட்டுக்கும் பிளாக்கும் கெப்பாசிட்டர் லைன் இருக்குங்க, எல்லோ வந்து டைரக்ட் லைனுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் கிரவுண்டு கழட்டிட்டு அந்த கனெக்டர் கழட்டிட்டு 4 ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா மோட்ரு உங்களுக்கு வெளியே வந்துடுங்க. அந்த பாடியை விட்டு, கேப்னட் விட்டு, கிரில்லை விட்டு அந்த மோட்டர் தனியாக வந்துடுங்க. வெளில வந்த வயர்லாம் நேராக நிமிட்டி விட்டு வெளியே எடுங்க. இப்போ வந்து மோட்டர் தனியாக வந்துடுச்சு, அந்த ப்ளோயர் பாடி தனியாக பிரிஞ்சிருச்சுங்க. மேலே ஒரு ரப்பர் இருக்கும், அந்த ரப்பர் புஷ்ஷை எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளிப் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இந்த சர்க்கிளிப் வந்து ஃபஸ்ட் டைம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து புதுசாக தான் நீங்கள் போடணும், ஏன்னா கிளிப்பு டேமேஜ் ஆகும். அடுத்து லைட்டாக கோரை பிடிச்சிட்டு தட்டினீங்கன்னா அந்த ஷாப்பில் தனியாக அந்த ஃபேன் வந்துடுங்க. காயில் தனியாக, அந்த ஃபேன் கோர் தனியாக வந்துடுங்க. இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாசர் 3 இருக்குங்க. அடுத்தது வேறு எதுவுமே இல்லை. சாப்பிட்டு பாருங்கள் தேய்மானம் ஆயிருக்கான்னு. சாப்பிட்டு தேய்மானம் இருந்தாலும் பேரிங் உங்களுக்கு கேப் இருக்கும். அந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பேரிங் மாற்றியும் பிரயோஜனம் இருக்காது, அதை சாப்பிட்டு வேலை செய்யணும். இப்போ பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஷேக் இருக்குது பாருங்கள். கச்சிதமான ஒரு ஷாஃப்ட் உள்ளே விட்டு நான் ஷேக் பண்ணுறேன், எவ்வளோ ஆடுதுன்னு பாருங்கள். இந்த பேரிங் கம்பல்சரி மாற்றணுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிங்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு கம்பியை உள்ளே விட்டு நீங்கள் லைட்டாக சுற்றியில் தட்டினீங்கன்னா 2 பக்கமும் பேரிங் தனியாக கழண்டுருங்க. பாருங்கள், பேரிங் ஃபுல்லாக டைட்டாக இருக்குது, ஜாமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் ஷேக் ஆகுதுங்க. அதே மாதிரி இந்த சைடு திருப்பி விட்டு அதை விட கொஞ்சம் பெரிய ராடு வச்சு தட்டுங்க, ஈஸியாக இருக்கும் கழட்டுறதுக்கு. 2 பேரிங் கழட்டியாச்சுங்க. இது ஒரிஜினல் பேரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஏன்னா சிங்கப்பூர்னு போட்டிருக்கோம், மேட் இன் சிங்கப்பூர்னு. இங்கே லோக்கலில் கிடைக்குதா இல்லையா தெரியல, ஆனால் ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது, அதையே நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் என்பிசி பேரிங் போட்டுக்கலாங்க, 608ங்கிற சைஸுங்க. என்பிசி அல்லது எஸ்கேஎஃப் போடலாங்க. என்பிசி போட்டிங்கன்னா ஒரு 60 ரூபா ரேஞ்சில் வருங்க, எஸ்கேஎஃப் போட்டிங்கன்னா ஒரு 80 ரூபா ரேஞ்சில் வருங்க. ஒவ்வொரு பேரிங்கும் இந்த மாதிரி வச்சு மட்டமாக தட்டிக்குங்க. அதுவும் சைடில் தாங்க தட்டணும், சென்டரில் அடிச்சிங்கன்னா பேரிங் அடி வாங்கும். சைடில் வந்து தட்டி லைட்டாக அணைச்சிக்கங்க. கீழே ஒரு கட்டையோ துணியோ வச்சு தட்டுங்க. அதே மாதிரி முன்பக்கம் பேரிங் போட்டுவிட்டு உள்ளே கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் நீங்கள் அடிக்கும்பொழுது கீழே ஒரு துணியோ அல்லது யாரோ ஒருத்தரை கோரை கையில் பிடிச்சிக்க சொல்லிட்டு மெல்ல தட்டுங்க. கீழே வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து காயில் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நான் பொறுமையாக தட்டுறேன், நீங்கள் தட்டக்குள்ளே கொஞ்சம் கவனமாக தட்டுங்க. இதையும் வந்து ஓரத்தில் தட்டி பேரிங் அணைச்ச பின்னாடி இந்த ஃபேன் லீஃப்லாம் க்ளீன் பண்ணுங்கள். இதில் டஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் சவுண்ட் வருங்க, ஃபேன் ஸ்பீடு குறையும், பேரிங் போகிறதுக்கு பிரச்சனை இருந்தாங்க. இந்த ஷாஃப்ட்டில் எந்த இடத்துலையும் தேய்மானம் இல்லையான்னு பார்த்துக்குங்க. அப்படி தேய்மானம் இருந்துச்சுன்னா லேத்தில் கொடுத்து அந்த ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ணுங்க. இந்த ப்ளோயர் வந்து ஒரு 5000 ரேஞ்ச் வருங்க. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் பார்க்க மாட்டிங்கன்னா டோட்டலாகவே நீங்கள் ப்ளோயர் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். பழைய ப்ளோயர் தூக்கி போடாதீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இதில் தேவைப்படும். இப்போ இதில் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு வாஷர் பாருங்கள் நான் போடுற மாதிரி போட்டுக்குங்க. அடுத்து 2 வாசர் வந்து இந்த மாதிரி சிப்பி மாதிரி மூடி விட்டு போட்டுக்குங்க. சிப்பி இருக்கும் பார்த்தீங்களா, கடல் சிப்பி, அது மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து கோர் இறக்குங்க. கோர் இறக்கி விட்டு லாக் பாருங்கள், கொஞ்சம் அழுத்தி போடுற மாதிரி இருக்கணும். இல்லை கச்சிதமாக ஃப்ரீயாக இருக்குன்னா நீங்கள் ஒரு பிளேட் வாஷர், அதாவது அந்த பேரிங் உள்கோனுக்கு அணையிற மாதிரி ஒரு பிளேட் வாஷர் வச்சு நீங்கள் அப்புறமே சர்க்கிளிப் பண்ணுங்க. என்பிசி பேரிங் 608 நம்பருங்க. இப்போ வந்து சின்ன ஒரு எஸ்எஸ் வாஷர் போட்டு நான் சர்க்கிளிப் போடுறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த ஸ்டெப் வருது. ப்ரெஸ் பண்ணி விட்டு சர்க்கிளிப் நான் உட்கார வைக்கிறேன். பர்ஃபெக்டாக உட்காந்துக்குச்சு பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி தள்ளினீங்கன்னா உட்காரணுங்க. அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துச்சின்னா மேலே கீழே கோர் ஆடும்போது பேரிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அந்த சாஃப்ட் தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த ரப்பர் புஷ் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரப்பர் புஷ் அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு ஒரு சில ப்ளோயரில், இல்லைன்னா பேப்பர் அட்டையை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒட்டிக்கலாம், அல்லது லாரி டியூப்பு இந்த மாதிரி மொத்தமாக இருக்க டியூப் ரவுண்டாக வெட்டிக்கலாம். இப்போ வயரை வந்து எல்லாமே ஒரே மாதிரியாக முறுக்கி விட்டு அந்த ஹோல்ஸில் விட்டு கீழே ஒரு கட்டையை கட்டி அப்படியே அந்த மோட்டர் உட்கார வைங்க. இல்லைனா மோட்டர் தொங்கிட்டு இருக்கும், அந்த ஹோல்ஸ் கரெக்டாக ஸ்க்ரூ போட முடியாது. இப்போ 4 ஹோல்ஸும் நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வாஷர், ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு அந்த போல்ட்டை டைட் வைக்கிறேங்க. நார்மல் டைட் வச்சுட்டு 4 பக்கமும் எந்த இடத்துலையாவது கேப் இருக்கான்னு, அதாவது உரையுதான்னு பார்த்துட்டு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இப்போ கனெக்டர் டைட் வச்சுட்டு கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஒயர் டைட் வச்சுங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஃபேன் வருது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் லைனு. எல்லோ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் கொடுத்துக்கலாம். பிளாக் ஒயரில் ஒரு கெப்பாசிட்டர் ஒயரும், ரெட் ஒயரில் ஒரு கெப்பாசிட்டர் ஒயரும் முறிக்குங்க. எல்லா ப்ளோயரும் ஓரளவுக்கு இதே மாதிரி தான் லைன் இருக்கும். முறுக்கி விட்டு சென்டரில் பிளாக்கும் ஓரத்தில் வந்து ரெட்டும் கொடுத்துருங்க. ரெட்டுக்கும் எல்லோவுக்கும் லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவேர்ஸில் ஓடும். பிளாக்கும் எல்லோவுக்கும் லைன் கொடுத்தீங்கன்னா ஃபார்வேர்டில் ஓடுங்க. உங்களுக்கு என்ன ரொட்டேஷனில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் லைன் மாற்றி கொடுத்துக்கலாங்க. இப்போ பர்ஃபெக்டாக கப்பு போட்டு டைட் வச்சுறேன். இப்போ ப்ளோயர் ரெடிங்க. என்னுடைய சேனலில் இந்த ப்ளோயர் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் இன்னும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, மிக்சி, கிரைண்டர், இன்னும் எக்கச்சக்கமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், மோட்டார் சர்வீஸ், மோட்டார் ஸ்டார்டர் சர்வீஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது, சப்வூஃபர் டியூப் பிவிசி பைப்பில் செய்கிறது, பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பர்ஃபெக்டாக ஓடுதுங்க. உங்களுக்கு தேவையான அந்த வீடியோக்களும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் ப்ளோயர் வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லைன் சம்மந்தப்பட்டதெல்லாம் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.